தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல். அது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்மளுக்கு எப்போ தெரியும்? நம்ம முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியும். ஒரு குரங்கு மரத்துக்கு மரம் தாவி போயிட்டே இருக்கு. ஒரு மரத்து மேலே, உயரமான மரத்து மேலே நிறைய முட்டைகள் இருக்கு. அது எதோட முட்டை அப்படின்னா கழுகோட முட்டை. ஒரு நாள் ஒரு பெரிய கழுகு ஒன்று மேலேருந்து கீழே வந்து ஒரு கோழி குஞ்சை கொத்திட்டு போயிடுது. அப்போ அந்த கழுகு பறந்து மேலே போகிறப்போ இது அந்த கழுகை பார்த்துட்டு சொல்லுது, ஆண்டவா நீ ஏன் இப்படி இருக்க, என்னையே இப்படி ஒரு கோழி குஞ்சா படைச்ச, ஒருவேளை நானும் கழுகு குஞ்சா இருந்திருந்தா நானும் இவ்வளோ உயரமாக பறந்துருப்பேன்ல அப்படின்னு ஆண்டவனை தெரிஞ்சுச்சு. எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டி. என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் முயற்சி பண்ணுவேன். வாழ்க்கையில் தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல். ஒருவேளை நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னே தெரியாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் we are not really successful. அது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்மளுக்கு எப்போ தெரியும்? நம்ம முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியும். குரங்கு ஒன்று இருந்தது. பொதுவாக குரங்கு என்ன சொல்லுவோம்? குரங்கு சேட்டை பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா குரங்குக்கு சேட்டை பண்ணுறது தான் பிடிக்கும். ஒரு குரங்கு மரத்துக்கு மரம் தாவி போயிட்டே இருக்குது. ஒரு மரத்து மேலே, உயரமான மரத்து மேலே நிறைய முட்டைகள் இருக்குது. அது எதோட முட்டை அப்படின்னா கழுகோட முட்டை. இந்த குரங்கு யோசிக்குது, இந்த கழுகு முட்டையை என்ன பண்ணலாம், இதை கொண்டு போய் கோழி முட்டையோட சேர்த்து போட்டோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்குது. அந்த கழுகு முட்டையை எடுத்துகிட்டு வந்து கோழி எங்கே அடகாத்துட்ருக்கோ அந்த இடத்துல கோழி போன சமயம் பார்த்து அந்த முட்டையை வச்சிருது. அந்த கோழி திரும்பி வந்தோன்னே பார்க்குது, அதுக்கு பெருசாக எதுவும் வித்தியாசம் தெரில, மற்ற முட்டையோட சேர்த்து இதையும் அடகாக்குது. அந்த கோழி குஞ்செல்லாம் அதுக்கப்புறம் பொறிக்குது. இந்த கழுகு குஞ்சும் வெளில வருது. மற்ற கோழி குஞ்செல்லாம் வித்தியாசமான கலரில் இருக்கிற மாதிரி இந்த கழுகு குஞ்சும் இருக்குது அப்படின்னு மற்ற குஞ்சுகள்லாம் நினைக்குது. எல்லாமே ஒன்றா சேர்ந்து விளையாடுது. அந்த கோழி குஞ்சுகள் என்ன சாப்பிடுதோ அதே தான் இதுவும் சாப்பிடுது. அந்த கோழி குஞ்சுகள் எவ்வளோ பறக்குதோ அவ்வளோதான் இதுவும் பறக்குது. அது புழுவை சாப்பிட்டா புழுவை சாப்பிடுது, அது கூரை மேலே ஏறுனா இதுவும் கூரை மேலே ஏறுது. இவ்வளோதான் நடக்குது. இப்படி இருக்கப்போ இந்த குஞ்சுகள்லாம் சேர்ந்து விளையாடிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தூரம் பறந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒரு பெரிய கழுகு ஒன்று மேலேருந்து கீழே வந்து ஒரு கோழி குஞ்சை கொத்திட்டு போயிடுது. அப்போ இந்த கழுகு குஞ்சா இருக்கு இல்லையா, இது பார்க்குது தன்னை அது ஒரு கோழி குஞ்சுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கு. தான் புழு மட்டும்தான் சாப்பிட முடியும், தான் இவ்வளோ தூரம் தான் பறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் அதுக்குள்ளேயே இருக்குது. அப்போ அந்த கழுகு பறந்து மேலே போகிறப்போ இது அந்த கழுகை பார்த்துட்டு சொல்லுது, ஆண்டவா நீ ஏன் இப்படி இருக்க, என்னையே இப்படி ஒரு கோழி குஞ்சா படைச்ச, ஒருவேளை நானும் கழுகு குஞ்சா இருந்திருந்தா நானும் இவ்வளோ உயரமாக பறந்துருப்பேன்ல அப்படின்னு ஆண்டவனை திட்டுச்சான். இந்த கதை உண்மையிலே ஒரு கழுகு குஞ்சோ கோழி குஞ்சோட கதையோ இல்லை, நம்மளோட கதை தான். பல நேரங்களில் நாம் என்ன நினைப்போம், பாரு அடுத்தவங்க எவ்வளோ தூரம் மேலே போகிறாங்க, ஆனால் என்னால் போக முடியாது, ஏன்னா நான் என்னோட லிமிட்டேஷன் இவ்வளோ தான், நான் வெறும் கோழி குஞ்சு தான், என்னால் பறக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கழுகு குஞ்சு இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக பறக்க முடியாது. எப்போ பறக்க முடியும் அப்படின்னா தன்னால் எவ்வளோ தூரம் பறக்க முடியும்னு அது தன்னைத்தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணுதோ அப்போ தான் அது பறக்க முடியும். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம எந்த லிமிட்டேஷனும் வச்சுக்க வேணாம். எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டிஸ். என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் முயற்சி பண்ணுவேன். தோற்று போனால் அது அதுக்கப்புறம். ஆனால் எனக்கு என்ன திறமை இருக்குன்னே நான் தெரிஞ்சுக்காமல் போயிடுவேன். அதனால் எனக்கு இருக்கிற திறமையை நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட யார் இருக்காங்களோ அவங்க சக்ஸஸ் தான் முழுமையான சக்ஸஸ். தன்னோட ஓன் ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சு சக்சீட் ஆகிறவங்க. ஸோ நோ யுவர் ஸ்ட்ரென்த், எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங் அண்ட் பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ.